ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நம்ம வந்து மட்டன்ல வந்து பருப்பு தால்ச்சா வந்து வைக்க போறோம். எப்படி வந்து பிரியாணியோட தால்ச்சா வைக்கிறோமோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி மெத்தட்ல வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது எங்களுக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு தான் நிஷா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. பிரியாணி செஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே நம்ம சாம்பார் வைக்கிறதா இருந்தால் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது மட்டும்தான் போட்டு நம்ம சாம்பார் வைப்போம். ஆனால் இந்த இதுக்கு வந்து தால்ச்சாக்கு வந்து துவரம்பருப்பு 100, கடலைப்பருப்பு வந்து 50. இது வந்து முழுசாக இருக்கிறது கடலைப்பருப்பு, கொஞ்சம் குழஞ்சிருக்கிறது துவரம்பருப்பு. இதோட வந்து நம்ம மட்டன் பீஸை போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி தாளிச்சிடலாம் அப்படின்றத தாளிச்சாவை பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். சட்டி ஆல்ரெடி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் பிரியாணிக்கு மட்டன் தாளிச்சா பிடிக்குமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பச்சை மிளகா கெரிக்குது கையெல்லாம். ஒரு வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயம். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துறோம். நம்ம வந்து 2 தக்காளியை வந்து நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கொரகொரப்பாக, நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். வெரி சிம்பிளாக வச்சிடலாம், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் நினச்சி. குக்கரில் மட்டன் எத்தனை விசில் விட்ட? மட்டனும் பருப்பும் போட்டு 6 விசில் விட்டேன். 6 விசில். நார்மலாக பருப்புக்கு வந்து நம்ம 3 விசில் விடுவோம். இது வந்து மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால 6 விசில். மட்டனுக்கு 3 விசில், பருப்புக்கு 3 விசில், மொத்தமாக 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து பருப்பில் ஏற்கனவே கொஞ்சோண்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் பருப்புக்கும் பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ நல்லா மசாலாலாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். சூப்பர். தால்ச்சாக்கு வந்து மெயினாக வந்து மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து மாங்காய், முருங்கைக்காய்லாம் இல்லை, அதனால வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த காய்கறி கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். மெயினாக கத்திரிக்காய் போட்டுறோம் தாளிச்சான்னா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் எங்கள் வீட்டில் அடுத்த மாதம் பாருங்கள் எவ்வளோ மாங்காய் காய்க்கும். மாங்காய் ஊறுகாய்லாம் போட்டுருவோம் நம்ம. போன வருஷம் சீசனுக்கு வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் போட்டிருந்தோம். போட்டு அன்னதானம் கொடுத்துட்டோம் ஒரே நாள் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு மல்லித்தலை. யோசிக்கிற அடுத்து என்ன போடலாம்னு. இல்லை அவ்வளோதான். இப்போ இதை போட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து வேக வச்சுருவோம். பருப்பு போட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து பருப்பு சேர்க்க போகிறோம். எவ்வளோ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ? ஆமாம், உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 5-6 டம்ளர், அந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி டம்ளர் கணக்கில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கழுவணும் ஃபஸ்ட்டு. மிக்ஸி, இந்த இஞ்சி பூண்டு, தக்காளி தானே அரைச்சது, வெங்காயம் பேஸ்ட் எல்லாத்தையும் கழுவணும் ஃபஸ்ட்டு நல்லா. பாத்திரத்தை வேஸ்ட்டாக போகும்ல. சரி. எல்லார் வீட்லையும் அப்படி தான் செய்வாங்க. நீ மட்டும் செய்கிற மாதிரி சொல்கிற, எல்லார் வீட்லையும் அப்படி தான் செய்வாங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு உருளைக்கிழங்கு அமுக்கி பார்த்தோன்னே வேந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா துப்புன்னு அடிச்சு விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய தால்ச்சா உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தட்டில் வச்சு இதை அமுக்கி பார்க்கணும். தண்ணியில் கையை கழுவிட்டு ஏன் அதுக்கு முன்னாடி கை கழுவலையா? கழுவுனேன். சூடு
எப்படி சொல்லு. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரையாக வெந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அரை வேக்காடு உருளைக்கிழங்கு. நம்மளோட பருப்பு தாளிச்சாவும் பருப்பு மட்டன் போட்டது. மட்டன் மட்டனையும் பருப்பையும் சேர்த்துறேன். அவ்வளோதான். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா இல்லையா? மேலே மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்துருச்சு. என்ன அது? ஒன்றும் இல்லை, மேலே எல்லாம் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கா. சுற்றிலும் வேப்ப மரம் அது இதுன்னு வேப்பலை தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுடைய தாளிச்சாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் தாளிச்சா, மட்டன் தாளிச்சா. இன்னும் கொதிக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அரை வேக்காடு தான் உருளைக்கிழங்கு வேந்திருக்கு. இப்போ அதோட சேர்த்து இந்த உப்பெல்லாம் போட்டுக்கோ இல்லையா, உப்பு மிளகாத்தூள்லாம் இந்த பருப்புலையும் சேர்ந்து மட்டன்லேயும் சேர்ந்து அப்படியே சேர்ந்து கொதிக்கையில் உருளைக்கிழங்கு வேந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம கத்திரிக்காய் வந்துருச்சா பார்த்தியா? கத்திரிக்காய் கொலன்னு ஆயிடுச்சுன்னா அதுவும் வந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்குறது. பிரியாணிக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க மட்டன் பிரியாணி, மட்டன் தாளிச்சாவும் வேறு லெவல் மாசு. உப்பு பார்க்கலையா? எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்தியா? டேஸ்ட்டு பாரு, ரிவ்யூ பண்ணு. கரெக்டாக உன் சுடிதார் கலரில் இருக்குது அந்த தாளிச்சா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு புட்டி வச்சு அப்படி இருக்கு. ஒரு ஓட்டுறதோட பிரியாணி தின்னுட்டு நல்ல ஒரு தூக்கம். நான் ஆனால் திங்க மாட்டேன் நைட்டுக்கெல்லாம். ஒரு தடவை சாப்பிட்றதோட சரி. நிஷா நைட்டும் வச்சுருந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் சுட வச்சு துணி இட்லி பானையை வச்சு அவிச்சு தின்றுவா எப்படியா இருந்தாலும். பிரியாணியாக இருந்தால் ஃபேவரட். ஆமாம். கடையில் பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாள் இருக்கும் நிஷா? கடையில் பிரியாணி சொல்லு பார்ப்போம். நம்ம இதுக்கு திருச்சிக்கு போயிட்டு வரலாம் சாப்பிடலாம். அப்படி இல்லடி, இங்கே திருச்சி தம்பலத்தில் நம்ம இந்த கடையில் வாங்குவோம்ல, அது ஒரு பாய் கடையா? பாய் இல்லை, செட்டிநாடு பிரியாணி. அங்கே சாப்பிட்டோம். ரொம்ப நாள், ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம்லாம் இருக்காது, அது 2-3 மாதம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்து கடையில் எந்த கடையிலலாம் பிரியாணி வாங்குவீங்க? எங்கள் ஏரியாவில் 2 கடை நல்லாயிருக்கும். ஒன்று அந்த கடை, ஒன்று இன்னொன்று செட்டிநாடு, ஒன்று இன்னொன்று நான்வெஜ் சாப்பாடு வாங்கணும், கறி குழம்பு மீன் குழம்பு. அந்த பட்டுக்கோட்டை ரோட்டில் ஒரு கடை இருக்குது, காரைக்குடி ஹோட்டலாக, அது நல்லாயிருக்கும். இன்னொரு பிரியாணி எங்கே நல்லாயிருக்கும்னா இங்கேருந்து போகிற வழியிலே களத்தூர் ரோட்லேயே ஒரு சோத்தங்காய் பக்கம், இங்கே முன்னாடியே சந்தைக்கிட்ட முன்னாடியே அங்கே நல்லாயிருக்கும். இப்போ அங்கே அந்த கடையில் வியாபாரம் ஓடுறது இல்லைங்கிறதுனால கடையை மூடிட்டாங்க. ஸோ உங்கள் கடையில், உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் எந்தெந்த கடையில எல்லாம் பேராவூரணி போனால் மூங்கில் பிரியாணி நல்லாயிருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. நல்லா எந்தெந்த ஊர்ல உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த கடையில நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க எந்த ஊரு எந்த கடையில நாங்க வந்தா ஃபேவரட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டா வந்து மன்னார்குடியில வந்து எந்த கடையெல்லாம் இதா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம வருவோம், நாளைக்கு வருவோம் மன்னார்குடி, வர்றப்ப நம்ம சாப்பிடுறோம் ஒரு பிரியாணி போட்டுறது. இன்னைக்கு முந்தா நாள் கால் பண்ணி கேட்போம். போன வாரம் மன்னார்குடி வந்தப்ப நல்லாவே இல்லை சாப்பாடு. ஒரு கடையில் ஏமாத்திட்டாங்க. மதுக்கூரில், மதுக்கூரில் வந்து சாப்பிட்டோம். கடை பேரெல்லாம் சொல்ல வேணாம், அப்புறம் அவங்க கடைக்கு வியாபாரம் விடாமல் போயிடும். நல்லாவே இல்லை சாப்பாடு. ஆனால் வேஸ்ட்டு. ஆனால் 220 ரூபா வாங்கிட்டாங்க ஒரு சாப்பாடு, 80 ரூபா. ஆமாம். ஓகே நீ அவ்வளோதானே? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். நீங்களும் நல்லா சுவைத்து சமைச்சு. அதே மாதிரி உங்கள் வீட்லலாம் நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்களா? பிரியாணினா உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்லை கடையில் வாங்கி சாப்பிடுவீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பாய் 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 பாய்.